Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், இது குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பிரபாகர், அதாவது தஞ்சை வல்லம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தஞ்சாவூர் வல்லம் கொட்டார தெருவில் சித்த மருத்துவம் நடத்தி வருகிறேன். நான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ சான்றிதழ் பெற்றுள்ளதாகவும், எனவே சித்த மருத்துவ கிளினிக்கு நடத்துவதில் தலையிடக்கூடாது என தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி அப்போது பல்கலை தரப்பில் தமிழக பல்கலைக்கழகம் வழங்கும் சித்த சான்றிதழ் படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சான்றிதழில் சிறிதளவு குறிப்பிடப்பட்டுள்ளது என பல்கலைக்கழக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்த நீதிபதி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எதன் அடிப்படையில் சித்த சான்றிதழ் படிப்பு வழங்கி வருகிறது, இவ்வாறு தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் வழங்கும் சித்த சான்றிதழ் படிப்பை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சிறிது எழுத்துக்களில் குறிப்பிட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் சிகரெட் கம்பெனிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் சிகரெட் கம்பெனி கூட தான் புகை பழக்கம் உடல் நலத்திற்கு சிறிதளவில் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு அனுமதி பெறாமல் சான்றிதழ் படிப்பு நடத்தினால் ஏன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க ஏன் பரிந்துரைக்க கூடாது என எத்தனை மாணவர்களுக்கு இது போன்ற சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதும் உள்ளிட்ட விவரங்களை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். பிரபாகர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.